ஷேய் நல்லா கேட்டுக்கோடா. விஷ்ணு கணக்கு நந்தி ஏப்பா தேவைக்கு ஆச்சுன்னா இப்போ இவன் ஆட்சியில் கணக்கு முடிக்கணும். சரியா? ஒவ்வொருத்தன் ஆட்சியை கணக்கு முடிச்சாச்சு. இப்போ இவன் ஆட்சியை கணக்கு முடிக்கணும். இவன் ஆட்சி கணக்கு இப்போ உள்ள டாக்குமெண்ட்ஸு பத்திரம் எவிட்டான். அப்போ இதுக்கு என்ன விடை? நீதிமன்றமா பத்திரப்பதிவா? பத்திரப்பதிவு வென்றா இல்லை சார்பாளர் கணக்கா இல்லை நீதிமன்றமா? இந்த இந்த 3 கணக்கை பிடிக்கல ஓடுவா ஓட்டம். அப்போ இது ஒரு விளையாட்டா? அந்த கணக்கு வரும் நீதிமன்றம் கோர்ட்டில் கேஸ் நிலுவையில் இருந்தால் அந்த இடம் எல்லாமே தெரியும். வென்றுக்கு தெரியும், சார்பாளர் தெரியும். இந்த கேடுகட்ட வேக இதே சோழியாக அலைதான். அவ்வளோதான்டா. பத்திரப்பதிவு ஆட்சி கவுந்து போவோம். ஆட்சி மாதிரி தான் உட்காந்துருக்கான். சார்பாளர் பத்திரப்பதிவு கவுந்து போகும். எல்லாம் பிடிங்கிடுவாங்க. ஒன்றும் இராது. 50 பேர் அள்ளி உள்ளே கொண்டு போய் தெளிவார். அதுதான் கணக்கு. ஏட்டி உழைச்சோடு பஞ்சாங்கத்து கணக்கு. பத்திரப்பதிவு வெளியில் வென்று உன் குடும்பமே உள்ளே போயிடும். சரியா? இல்லை ஆக்கங்கட்ட பைகளா, கேடுகட்ட பைகளா, கைலாசத்தில் போட்ட கணக்கு விளையாட்டால் ஓடிக்கிட்டு இருக்கே. இல்லை கேடுகட்ட கொண்டார் ஒளி இந்த மொட்டையம் பேப்பர் வச்சு பூமி அழிக்க வந்த கேடுகட்ட உயிமனையில். இல்லை எல்லாம் கேட்டுக்கோ. வென்று சொத்து சோகம்புறம் உள்ளே போயிடும். சார்பாளர் சொத்து சோகம்புறம் பிடிங்கிடுவாங்க. வித்தோட்டமாக குடும்பமே பிடிங்கி விட்ருவாங்க. தேவைக்கா கட்சி இப்போ அவனுக்கு இந்த ஓலை அவனுக்கு போவாதில்லை. அப்போ இது என்ன அப்போ தான் அவன் தூக்கி பார்ப்பான். ஏண்டா கடவுள் இடத்துல உட்காந்து இவ்வளோ மோசம் பண்ணியிருக்காங்க, நமக்கே ஒன்றும் தெரியல. இப்போ தாண்டா இப்போ தாவேக்காவை தூக்குவார் கடவுள். 2 கட்சிக்காரன் கூடி பேசி நாசம் பண்ணிட்டு போயிட்டான். இப்போ தாவேக்காவை தூக்குவார். எப்படி தூக்குறாரு பார். கடவுளால் தான் முடியும். இப்போ தாண்டா விடையே வரும். தாவேக்கா வச்சு இப்போ அவன் என்ன எப்படி ஆட்டி எடுக்கார், எப்படி ஓட்டி எடுக்காருன்னு வர்றா. சென்னை மெட்ராஸில் எல்லாம் தமிழ்நாடு முழுவதும் நாசம் பண்ணி வச்சுருக்கான். அரசியல்வாதி முக்கால் சத்தியம்.